ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜி ட்ரிகர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் ஒரு சென்டென்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். பைத்தான் ஃபைலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பைத்தான் ஃபைலுக்கு பேர் கொடுப்போம்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜி ட்ரிகர்னு கொடுக்கலாம் கைஸ். கொடுத்ததுக்கப்புறம் .pyன்னு போடணும். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோன்னா .mp4ன்னு இருக்கும், ஃபோட்டோனா .jpegன்னு இருக்கும், ஒரு ஆப்னா .apkன்னு இருக்கும், இதே ஒரு சாஃப்ட்வேர்னா .exeன்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ பைத்தான் ஃபைலுக்கான வந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .pyன்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு ஃபைலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் இதில் எந்த கோடிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு தான் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மொட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காமையோ இல்லை புக்கில் இருக்கிறத அப்படியே ரெஃபரன்ஸாக எடுக்காமல், உங்களுக்கு வந்து இந்த கோடிங் முழுசாக புரியணுங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா ஒரு இது எல்லாத்தையும் எடுத்து நானாக ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணுறேன் கைஸ். இப்போ புக்கில் இருக்க மாதிரி அந்த இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது வந்து பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை கொஞ்சம் ஃபன்னாக அப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போகணும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கோடிங் புரிய வைக்கணும். அதுதான் கைஸ் என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு கொடுத்துடணும் கைஸ். அடுத்து வந்து இந்த ப்ராக்கெட்டை கொடுக்கணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதணும்னா அதை நம்ம வந்து இங்கே எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மாப்பிள்ள அப்படின்ட்டு நம்ம பண்ணலான்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் இது மாதிரி எழுதுறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேவா? ஸ்ட்ரிங்குனா வந்து டபுள் கோட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்டேஷனில் தான் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸாக அது ஒரு கன்சிடர் பண்ணிக்கிற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வணக்கம்டா மாப்பிள்ள அப்படிங்கிறேன்னா, அது வந்து ஒரு நம்பரு அது மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி. ஓகேவா கைஸ்? அது ஒரு வாக்கியமாக இருக்கிறதுனால நம்ம டபுள் கோட்டேஷன் போட்டுக்கிறோம். இதே ஒரு நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1 2 3 4000 2000 அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னா, நம்பர்ஸை வந்து இதில் வந்து இன்டீஜர்னு சொல்லுவாங்க. அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இன்டீஜருங்கிறது டேட்டா டைப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் எல்லாம் வந்து இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படியே ஒரு நிமிஷங்க. இப்போ வந்து ஏதாச்சும் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது, 1 2 3 4 இப்படிலாம் போனதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்பர்ஸுன்னு வந்து இதில் இன்டீஜராக எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டீஜர்னால் இப்போ வந்து நான் இங்கே இருக்குது 1 2 இருக்குது. இப்போ நான் 1ஐயும் 2ஐயும் கூட்டணும்னா அது இன்டீஜராக இருந்தால் தான் கூட்ட முடியும். சென்டென்ஸ் நான் கூட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குது. இப்போ வந்து கோபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜி ட்ரிகர்னு இருக்குது. நான் ஜி ட்ரிகர் கோபின்னு கொடுத்தேன்னா அது வந்து சேர்ந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜி ட்ரிகர் கோபி அப்படின்னு சேர்ந்து காட்டும். ஓகேவா கைஸ்? அது வந்து நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிண்ட்டை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அது. இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட்டை பார்க்கலாம். பிரிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம். அப்போ கன்ஃபார்ம் டபுள் கோட்டேஷன் இருக்கணும். ஓகேவா? அப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் இப்போ நம்ம என்ன எழுதணுமோ எழுதணும். இப்போ நான் வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு போடுறேன்னா அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, வணக்கம்டா மாப்பிள்ள. ஓகே கைஸ், இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரி அதான் வணக்கம்டா மாப்பிள்ளைங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுங்க. டீபக்கிங்னா அது 1 by 1 வரதை காட்டும் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள், வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இதே ஸ்ட்ரிங் அந்த டபுள் கோட்டேஷன் இருக்குல்ல கைஸ், அது இல்லாமல் போட்டேன்னா எரர் வரும் நமக்கு. பார்த்தீங்களா எரர் வருது. ஓகே, அதனால என்னென்னா சென்டென்ஸ் எல்லாம் இது பண்ணுறோன்னா டபுள் கொட்டேஷன் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டா டைப்ஸு வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்குது கைஸ். ஸ்ட்ரிங்குனா இப்போ தான் பார்த்தோம். ஸ்ட்ரிங்குனா என்ன, ஒரு சென்டென்ஸு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ வந்து சும்மா நம்ம சென்டென்ஸுன்னு வச்சுக்கோம். ஓகேவா கைஸ்? இப்போ ஸ்ட்ரிங்குனா சென்டென்ஸு நான் வச்சுக்கோம். அதே மாதிரி இன்டீஜர்னு இருக்குது கைஸ். இன்டீஜர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல கைஸ், 1 2 3 அது மாதிரி 1 2 3 4 அது மாதிரி வந்து அது இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் எல்லாமே வந்து இன்டீஜர்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்குது கைஸ். ஃப்ளோட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், புள்ளி வச்ச நம்பர். இப்போ வந்து 1.5 1.7
9.3 இது மாதிரி புள்ளி வச்ச நம்பர்லாம் இருக்குல்ல கைஸ். இது மாதிரி புள்ளி வச்ச நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். நார்மல் நம்பராக இருந்தால் இன்டீஜரு, ஃப்ளோட்டுனா புள்ளி வச்ச நம்பர், ஸ்ட்ரிங்னா சென்டென்ஸ். ஓகே கைஸ், இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆட் 2 நம்பர்னு கொடுக்குறாங்க, 2 நம்பர் ஆட் பண்ணி கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து நான் டபுள் கொட்டேஷன் போட்டேன்னா ஸ்ட்ரிங்காக போயிடும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங்குனா கண்டிப்பாக இந்த டபுள் கொட்டேஷன் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஸ்ட்ரிங்னா டபுள் கொட்டேஷன் இருக்கணும். அதே மாதிரி இன்டீஜர்னா டபுள் கொட்டேஷன் இருக்கக்கூடாது, எம்டியாக நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளோட்டுனாலும் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்குனா டபுள் கொட்டேஷன் இருக்கணும், இன்டீஜர் ஃப்ளோட்டுனா அது எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இந்த இது கொடுத்துருக்கேன். இதே கைஸ் இப்போ வந்து கமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லைன் இருக்குது கைஸ். இப்போ நான் வந்து இப்போ கோடிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் எனக்கு வந்து இந்த லைனை வந்து நீங்கள் வந்து இது வந்து ரன் பண்ணக்கூடாது, இந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுப்போம். அதுக்கு வந்து சிங்கிள் லைனாக என்ன இருந்தால் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுப்போம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஹேஷ்டேக் கொடுத்தேன்னா இந்த லைனே அது வந்து பார்க்காது, டைரெக்டாக இந்த பிரிண்ட் வரும், அடுத்தடுத்த லைனுக்கு போயிடும், இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். அதே இது இந்த ஒரு லைன் இல்லை, எனக்கு 3-4 லைனு, ஒன்றுக்கு மேற்பட்ட லைன், இப்போ 2 லைனு அது மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கொட்டேஷன் போடணும். ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டோம்னா அந்த இதை அது கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேவா? இந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும், இந்த 3 லைனை வந்து ஸ்கிப் பண்ணிடும் கைஸ். ஹேஷ்டேக்னா சிங்கிள் லைனுக்கு, அதே வந்து மெனி லைன்ஸ்னால் ட்ரிபிள் கொட்டேஷன் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி போட்டோம்னா இது இந்த இதே பார்க்காது, டேரெக்டாக இதாகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் சும்மா வச்சு காட்டுற மாதிரியும் ஒன்று பார்க்கலாம் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம டபுள் கொட்டேஷன் போட்டுக்குவோம், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்கு பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து உள்ளே போயிட்டோமா, இது நம்ம வந்து இந்த கீழே கொடுத்துருக்கேன்ல கைஸ், இதுதான் இன்டீஜர். இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேல்யூஸ். ஓகேவா? இந்த இதுக்கு பேர் வந்து நம்பர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன்ல கைஸ், இதுதான் வேரியபிளோட நேம். ஓகேங்களா? இப்போ நம்ம வேரியபிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இருக்குல்ல, நான் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த உள்ளே வச்சுருக்கேன்ல கைஸ், இதை வந்து நான் வந்து ஒரு டேட்டா, இது நம்மளோட டேட்டான்னு வச்சுக்கோங்க, இதை நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா கொடுத்துட்டேன். இந்த டேட்டாவை நான் வந்து தனியாக இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட்டு கொடுத்து நான் இதை வணக்கண்டா மாப்பிளன்னு டைப் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா, அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஃபைல் நேம் இருக்கும், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் ஃபைல் நேம் சொல்கிறேன், அது பேர் தான் இதில் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த வேரியபிளை நான் கால் பண்ணேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வணக்கண்டா மாப்பிளன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு இதுதான் ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ அந்த நேமு தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஓகேவா? அதுதான் வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும். இதை வணக்கண்டா மாப்பிளன்ட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். சும்மா நம்ம வந்து நேம்னே ஒரு இதை கொடுக்கலாம். ஓகேவா? நேம்னு கொடுக்குறோம். நேம்னு கொடுத்துட்டோன்னா இந்த நேமுங்கிற வந்து வேரியபிளில் வந்து இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்து, இப்போ நான் அந்த பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு ஸ்ட்ரிங்கை ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த நேம், இந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணேன், சும்மா நேம்னு கால் பண்ணேனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், அவுட்புட்டை நம்ம காட்டிடும். ஓகேவா? அதே மாதிரி இது மாதிரி இந்த வேரியபிள் இங்கே இருக்குல்ல கைஸ், இந்த வேரியபிள் நேமை வந்து நான் இது மாதிரி பிரிண்ட்டுக்குள்ளே போகிறேன்னா அப்போ டபுள் கொட்டேஷன் போட்டக்கூடாது. டபுள் கொட்டேஷன் போட்டால் அது என்ன ஆகும், அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர், அதுவே ஒரு சென்டென்ஸாக போட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த வணக்கண்டா மாப்பிளங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? அடுத்து வந்து என்னென்னா இந்த நேமில் கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன்ல, அந்த இது கீழே 2வது லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதே இது நான் இந்த இடத்துல வந்து என்ன ஆகிருக்குன்னா, இப்போ நான் அந்த இது வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நேமுங்கிறத. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வணக்கண்டா மாப்பிள்ளைங்கிறது கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா இங்கே நேம் எனக்கு வந்து இந்த டேட்டா இங்கே எனக்கு வேணுங்கிறதுக்கு பதிலாக இதையே ஒரு டேட்டாவாக பிரிண்ட் பண்ணிடுச்சு, இதே ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்போ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸ்ட்ரிங்குக்கும் நார்மல் ஒரு வேரியபிளை கால் பண்ணுறேன்னா அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக கொட்டேஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா கைஸ்? டபுள் கொட்டேஷன் இருக்கக்கூடாது. இப்போ இது பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இப்போ ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் பண்ணி வணக்கண்டா மாப்பிள்ளன்னு டைப் பண்ணுறதுக்கு
நான் இனிமேல் எத்தனை வாட்டி பிரிண்ட்டு கொடுத்தாலுமே டைரெக்டாக அந்த நேமுங்கிற ஒரு இதை வேரியபிளை கால் பண்ணால் போதும். கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போயிடும். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நம்புகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது என்னென்னா நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது நல்லா கைஸ், இது டேட்டா. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள். இப்போ இது டேட்டா ஓகே இல்லை கைஸ். இந்த டேட்டாவோட டைப் என்னென்னு பார்த்தோன்னா டபுள் கோட்டேஷன்னா ஸ்ட்ரிங்கு. அந்த டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த பிரிண்ட்டு கொடுக்குறேன்ல, இந்த இடத்துல நான் டைப்புன்னு கொடுத்து அந்த வேரியபிள் நேமை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த வேரியபிள் இருக்கா, இந்த வேரியபிளோட டைப்பு நான் தெரிஞ்சுக்கணுன்னா டைப்புன்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேமை வந்து இந்த டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளே போட்டேன்னா எனக்கு வந்து இப்போ அது டைப் என்னன்ட்டு சொல்லிடும். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு காட்டிச்சு, வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு காட்டிச்சு. இங்கே கிளாஸு ஸ்ட்ரிங்குன்னு காட்டுது. ஓகேவா? எதனால் ஸ்ட்ரிங்குன்னு காட்டுதுன்னா இந்த வேரியபிள் இங்கே இருக்குது. இந்த வேரியபிளில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? டபுள் கோட்டேஷன். டபுள் கோட்டேஷன்னா அப்போ அதுக்கு அர்த்தம்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இதே நான் இப்போ இந்த நேமுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நான் அடுத்த லைன் ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஏதாச்சும் நம்பர்ஸை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதோ ஒன்று நம்பர், இப்போ சும்மா ஏஜின்ட்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? ஏஜின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? சும்மா 25ன்னு கொடுத்துவோங்க. இப்போ 25ன்னு கொடுக்குறோம். இப்போ ஏஜ் 25ன்னு கொடுத்துட்டேன். இது என்னது? டபுள் கோட்டேஷன் போடல, அப்போ இது இன்டீஜர். ஓகேவா? இதே ஒரு புள்ளி வச்சு இப்போ 25.5 புள்ளி வச்சு இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட். ஓகேவா? இப்போ வெறும் நம்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்டீஜர்னால் நம்ம டபுள் கோட்டேஷன் போடக்கூடாது. நார்மல் நம்பராக இருந்தால் மட்டும்தான், டபுள் கோட்டேஷன் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து இன்டீஜராக கன்சிடர் ஆகும். இப்போ நான் இந்த ஏஜ் இருக்குல்ல கைஸ், இதோட டைப்பை நான் இங்கே தெரிஞ்சுக்கணுன்னா இதிலே அப்படியே டைப்னு போட்டுருவோம். இதிலே அந்த வேரியபிள் நேம் கொடுத்துடலாம். ஏஜ் கொடுக்குறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நான் ஏஜ் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அதே வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு வந்து இங்கே இன்ட்டுன்னு காட்டு. இன்ட்டுனா இன்டீஜர். ஓகேவா? இப்போ இது வந்து என்னென்னா இப்போ நேமுங்கிறது என்னென்னா ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனில் இருக்குது. ஏஜுங்கிறது எதில் இருக்குது? 25 வந்து இது 25 எதில் இருக்குது? வேரியபிள் ஏஜுங்கிற வேரியபிளில் இருக்குது. ஓகேவா? அப்போ அது வந்து இன்டீஜராக இருக்குது. ஏன்னா டபுள் கொட்டேஷன் போட்டால் ஸ்ட்ரிங்காக போயிடும். அப்போ நார்மலாக இருந்துச்சு. இதே ஃப்ளோட்டுனா அதை இப்போ .5ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி வச்சேன்னா புள்ளி வச்சு எழுத்துனா என்னென்னு சொன்னேன், புள்ளி வச்சு எழுத்துனாலே ஃப்ளோட். ஓகேவா? இப்போ இங்கே ஃப்ளோட்டுன்னு காட்டுது பாருங்கள். ஓகேவா? இப்போ டேட்டா டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா கைஸ்? இதுதான் கான்செப்ட் கைஸ். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வேறு என்ன பார்க்கலாம்? இப்போ ஒரு இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த லாரன்ஸ் டைலாக்ல இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பிரிண்ட் பண்ணுறேன்னு அப்படி நீங்களே உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம்? பிரிண்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு சென்டென்ஸ் இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து நம்பரோ இல்லை ஃப்ளோட் வேல்யூவோ கிடையாது. ஓகேவா? அப்போ டபுள் கொட்டேஷன் போடுறோம். ஓகேவா? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம் அப்படின்ட்டு இப்போ நான் இதை கொடுத்தேன்னா, இதை நான் ரன் பண்ணேன்னா இது ஆக்ஷன் மேடம்னு நான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இது ஆக்ஷன் மேடம்னு. இதை நான் இப்படி பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் மேடமை கட் பண்ணிடுவோம். ஓகேவா? கட்டு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை கொடுக்குறேன். இது ஒரு டேட்டா. இந்த டேட்டா இதை யார் சொல்லுவா? லாரன்ஸு. அப்போ லாரன்ஸுன்னு ஓகேவா? லாரன்ஸுன்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். இது ஆக்ஷன்னு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே கமெண்டில் முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த டேட்டாவை வந்து இது பிரிண்ட் பண்ணணும்னா நான் இதை கால் பண்ணேன்னா போதும். இந்த வேரியபிளை கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா கைஸ்? அப்போ நான் இந்த இடத்துல வந்து லாரன்ஸ் இங்கே பாருங்கள் நான் காட்டுதா. இப்போ லாரன்ஸை கொடுத்துட்டேன்னா பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி நான் இப்போ வந்து இந்த பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு கொடுத்துட்டு இந்த ஏஜ் இருக்குல்ல கைஸ், இந்த ஏஜை நான் இப்போ இந்த இடத்துல கால் பண்ணேன். இது கால் பண்ணேன்னா இந்த இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஏஜ் கொடுக்குறேன். இதுங்க ஏஜ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வணக்கண்டா அப்புறம் வந்துடுச்சு. அப்புறம் இந்த டைப் என்னங்கிறதுக்காண்டி ஃப்ளோட்டுன்னு வந்துடுச்சு. இது ஆக்ஷன் மேடுங்கிற பிரிண்ட் ஆச்சு. எதனால்? இந்த டேட்டா வந்து நான் லாரன்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நான் கால் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி இந்த ஏஜ் இங்கே பாருங்கள் 25.5ன்னு வருது. அது எதனால் நான் ஏஜுங்கிறத வந்து இங்கே பாருங்கள் ஏஜுங்கிற வேரியபிளில் இந்த டேட்டாவை கால் பண்ணியிருக்கேன். ஓகே சாரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா 25.5ங்கிற டேட்டாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே வந்து நம்ம தேவையான இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். அந்த டப்பாக்கான பேர் தான் நம்ம வந்து வேரியபிள் நேம். டப்பாக்குள்ளே வச்சுருக்கோம்ல இந்த டேட்டாவோ இல்லை பொருளோ அது பேர் தான் வந்து நம்மளோட டேட்டா. ஓகேவா? அந்த டேட்டா தூக்கி நம்ம அதில் போட்டுக்கிறோம் கைஸ். புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும். கமெண்ட்ஸில் போட்டேன் கைஸ். வந்து இப்போ இந்த லைன்லாம் எதுவும் ஆகக்கூடாது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா ஒன்றுமே வராது பாருங்கள். ஏன்னா எல்லாம் கமெண்ட்ஸ்னால் அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டா எம்டியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வேறு என்ன பண்ணலாம்? இப்போ கைஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டர் எடுத்துக்கும். ஆக்டர் பார்த்தீங்கன்னா விஜய் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ வந்து விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்டர் நேம் கொடுக்குறோம். இப்போ நான் விஜய்னு போடுறேன்னா விஜய்ங்கிற என்ன கைஸ் அது வந்து சென்டென்ஸ் மாதிரி. அது வந்து நம்பரோ ஃப்ளோட் வேல்யூவோ கிடையாது. அப்போ அதுக்கு டபுள் கொட்டேஷன் போடுறோம். ஓகேவா? விஜய். ஓகே, அடுத்து வந்து ஆக்டர் ஏஜ். ஓகேவா? இப்போ நம்ம ஏஜ் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஏஜ் என்ன 50 கொடுத்துட்றோம். ஓகேவா கைஸ்? இது இப்போ வந்து ஆக்டரோட அது என்ன பண்ணுவோம், ஹைட்டு போடுவோம். ஹைட் என்னென்னா தளபதியோட ஹைட்டு வந்து 5.8 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இப்போ இந்த ஆக்டர் நேம்னு இருக்குல்ல இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஆக்டரோட ஏஜை பிரிண்ட் பண்ணணும். ஆக்டரோட ஹைட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இதை பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதோட டேட்டா டைப் என்னன்ட்டு இப்போ விஜய்ங்கிறது இதோட டேட்டா டைப் என்ன, இதோட டேட்டா டைப் என்ன, இதோட டேட்டா டைப் என்னன்ட்டு பண்ணி அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இதை பக்காவாக பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியலைன்னா யோசிக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி புரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேவா கைஸ்? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாக்.